சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, என்னடி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, ஆர்வ கோளாறுல அந்த தட்டியணையில குத்துனா உடம்பெல்லாம் வலிக்குதுக்கா. உனக்கு உடம்பே இல்ல, அப்புறம் எங்க இருந்துடி வலிக்குது? என் பவர் என்னன்னு என்கிட்ட அடி வாங்கினவன கேட்டுப்பாரு, தெரியும். ஆமா, நீ சோலோ ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தியே, எப்படி? அவனை கருணா நினைச்சனா, எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. அதான் போடுன்னு போட்டேன். என்னாலதே அரவிந்த் சாரு சத்தம் போட்டாரு, என்னைய மன்னிச்சிருங்க. அட ஏங்க சும்மா எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் பேக்கேஜை கீழே போட்டனாலதான் என்ன திட்டினாரு. அதுக்கு நீங்க ஏங்க மன்னிப்பு கேக்குறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டினே இருக்காண்டா. ஒரு நாள் அந்த ஆள் மண்டையில ஆணி அடிக்கிறேன் பாரு. யாரா? வேற யாரு? அந்த காது நோண்டி கருணாகம். ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அந்த கிளி கிளிக்கிறான்டா. விடுறா, அந்த ஆளு திட்டுறதும் நம்ம வாங்குறதும் ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லடா, காலையில இருந்து நான் மட்டும் தான்டா திட்டு வாங்கிட்டே இருக்கேன். காலைல அரவிந்த் சாரு, இப்ப அந்த ஆளு. என்ன பார்த்தா இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னே தெரியல. டேய், ரொம்ப பொங்காதரா. நாங்களும் திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்களை யார் திட்டுனது? அரவிந்த் சாருதே. அரவிந்த் சாரா? ஏன், என்னாச்சு? பெட்டியை எடுக்கும் போது கை தவறி கீழே போட்டுட்டோம். சீல் ஓபன் ஆகி துணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்ப பார்த்து அரவிந்த் சார் வந்துட்டாரா, திட்டி எங்களோ துரத்தி விட்டுட்டாரு. துரத்தி விட்டுட்டாரா? என்னாச்சு இவருக்கு? இது என்னடா புது பழக்கமா இருக்கு? குடோன் வரைக்கும் வந்து திட்டுறாரு. அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. இது வரைக்கும் அவரு ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு வந்தாலே பெரிய விஷயம், ஆபீஸ்ல தான் இருப்பாரு. ஆனா இப்போ குடோன் வரைக்கும் வந்து கன்சைன்மெண்ட் போயிடுச்சான்னு விசாரிக்கிறாரு, சத்தம் போடுறாரு. வேற எப்பயாவது வந்திருக்காரா? இல்லையா மாப்ள? நாங்க எடுத்து வச்சிடறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாரு. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற அளவுக்கு அப்படி அந்த பேக்கேஜ்ல மட்டும் என்ன இருக்கு? ஆமா மாப்ள, நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமும் அன்னைக்கு கூட குடோனுக்குள்ள போய் குவாலிட்டி செக் பண்ணிருக்காரா. காலையில வந்து கன்சைன்மெண்ட் போலன்னு சொல்லி சத்தம் போடுறாரா. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்பாம வந்து மறுபடியும் பாத்துருக்காரா. ஏன்னு புரியல. அவர் ஏதோ வேலை ஒழுங்கா நடக்கலன்னு ஒரு கோவத்துல பேசிருப்பாரு. அதை எதுக்கு பெருசா நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிய? விடுங்க. அன்பு, சரி அன்பு, நான் அவ்வளோ கோவப்பட்டிருக்கூடாது. நான் பொதுவாக ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அதுக்கப்புறம் அதில் தலையிறதோ கோவப்படுறதோ இல்லை. பட் நம்ம கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் நான் ஒரு குழந்தை மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் அதை போட்டு கீழே கொட்டி வச்சிருந்ததை பார்த்ததும் நான் கொஞ்சம் எமோஷனலாகி கோவப்பட்டுட்டேன். சாரி அன்பு. ஆனந்தி, ஐ எம் சாரி. ஹே முத்து, சாரி மேன். பரவாயில்ல சார், நாங்க எதுவும் நினைக்கல. ஆமா சார், நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஓ, தேங்க்யூ முத்து. இனிமே ஆர்டர்ஸ்லாம் டைம் கணிப்பிடுங்க, இல்லைன்னா கேன்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்க சார். ரொம்ப சென்சிட்டிவான கஸ்டமர்ஸ் அவங்க, அது நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ். அதான் டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். யூ கைஸ் எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், நாங்க செஞ்சது தப்பு தானே. ஃபாரின் சாக்லேட், டேக் திஸ் கைஸ். சார், எதுக்கு சார் இதெல்லாம்? எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நான் அப்பப்ப இந்த மாதிரி ஃபாரின் சாக்லேட்ஸ் கொடுப்பேன். நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா என் மேல கோவம் இல்லைன்னு அர்த்தம். சார், என்ன சார் இது குழந்தை மாதிரி? நோ முத்து, நீங்க இதை வாங்கிட்டாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். கமான், எடுங்க. முத்து. தேங்க்யூ சார்.
குட். வரேன். என்னடா இவ்ளோ நல்லவரா இருக்காரு, திட்டினதுக்கு இவ்வளவு தூரம் வந்து மன்னிப்பு கேட்டு சாக்லேட் வேற கொடுத்துட்டு போறாரு. நான் தான் சொன்னேன்ல அவர் நல்ல மனுஷன்னு. நானும் தான் சொன்னேன். டேய் டேய் உர்றா மாப்ள. ஆனந்தி, இந்த சாக்லேட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க. பிரேக்ல சாப்பிடலாம். ம். ஜெயந்தி, இந்தா சாக்லேட் வச்சுக்கோ, பிரேக்ல சாப்பிடலாம். ஆ? இத நானே வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் தனியா சாப்பிடலாம். ம்? ஏய் தரண்டி, வேலையை பாரு. ஹலோ, காயத்ரி மேடம் பேசுறாங்களா? ஆமா காயத்ரி தான் பேசுறேன். சிஎஸ்ஆர் பினான்ஸ்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார். நீங்க வாங்கின லோனுக்கு இன்னைக்கு தான் டியூ கடைசி நாள். ஃபர்ஸ்ட் டியூ மேடம், கட்டிடுங்க. அத சொல்லதான் கால் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு சார், பணம் ரெடியா தான் இருக்கு. நான் இன்னைக்கே கட்டிடுறேன் சார். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறீங்களா மேடம்? இல்ல சார், என்கிட்ட கேஷாவே இருக்கு. நான் வந்து நேராவே கொடுத்துடுறேன். ஓகே மேடம். ஓகே சார். நல்ல வேலை, பணத்தை சேர்த்துட்டோம். கரெக்டா கால் பண்றாரு. சொல்லுமா. காயத்ரி, எப்படிமா இருக்க? இப்பதான் வேலையை முடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வந்தமா. காயத்ரி, என்னாச்சுமா? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? சம்பளம் வந்துடுத்தாடிமா? வந்துருத்துமா? இல்ல, வாடகை கேட்டு 2-3 தடவை ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போயிட்டா. வழக்கமா கேட்காமலே வாடகை போட்டுருவியா? இந்த மாசம் வாடகை போடலங்கிறப்பவே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து. இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் வந்தா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலடியம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் இப்பவே போட்டு விட்டுடுறேன். சரிடி அம்மா. நேரத்துக்கு சாப்பிடுறியோ இன்னும்? ஆச்சுமா. அப்பா எப்படிமா இருக்காரு? இருக்காருமா, எதுவும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சரிடிம்மா.